Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மூன்று முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவின் HAL நிறுவனம் கேட்ஸ் அப்படிங்கிற காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. கேட் சிஸ்டம் அப்படின்னா மனிதர்களால் இயக்கப்படும் விமானங்களுக்கு உதவி செய்வதற்காக ஆள் இல்லாமல் பறக்கக்கூடிய விமானங்கள் அடங்கிய ஒரு படையணி தான் காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. HAL நிறுவனத்தின் இந்த ப்ராஜெக்ட் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. இந்தியா டெவலப் செய்து வரும் கேட் சிஸ்டத்தோட முக்கியத்துவம் மற்றும் செயல்திறன் என்ன, HAL டெவலப் செய்து வரும் கேட்ஸ் ப்ராஜெக்ட் எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா புதிதாக 2 விதமான மிசைல்களை டெவலப் செய்து வந்து கொண்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அது என்ன மிசைல்கள், எதற்காக இந்தியா இது போன்ற புதிய மிசைல்களை அதிக அளவில் டெவலப் செய்யறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்திய ராணுவம் இன்டகிரேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரத்யேக படையணியை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்திய விமானப்படையும் இந்திய தரைப்படையும் சில முக்கியமான ஆபரேஷன்கள்ல ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. எதற்காக இந்த ஆபரேஷன்கள்ல இரு படையினரும் ஈடுபடுறாங்க, இந்தியா எதற்காக இன்டகிரேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸ் படையணியை உருவாக்குறாங்க, அந்த படையணியில என்ன மாதிரியான மிசைல்களை இந்தியா பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியாவின் HAL நிறுவனமும் நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற தனியார் நிறுவனமும் இணைந்து காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் அப்படிங்கிற கேட் சிஸ்டத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கேட் சிஸ்டம் ஒரு லாயல் விங்மேன் ட்ரோன், அதாவது மனிதர்களால் இயக்கப்படும் விமானங்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டத்துல உருவாக்கப்படும் ட்ரோன்கள் செயல்படும். இது போன்ற ட்ரோன்களை லாயல் விங்மேன் ட்ரோன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூழ்நிலையில இந்திய விமானப்படையின் முன்னாள் கேப்டன் ஹர்ஷவர்தன் HAL நிறுவனத்தால் டெவலப் செய்யப்பட்டு வரும் காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் கேட்ஸ் வாரியர் ட்ரோனோட புகைப்படத்தை வெளியிட்டிருந்தாரு. அந்த புகைப்படத்துல கேட்ஸ் வாரியர் ட்ரோனோட ஸ்கேல் டவுன் மாடல் காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. இதிலிருந்து HAL நிறுவனம் இந்த காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டத்தை டெவலப் செய்யறதுக்கு அதிக முனைப்பு காட்டி வருவது தெளிவா தெரியுது. 2024 வருடத்துக்குள் இந்த காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டு இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட உள்ளது. இந்த கேட்ஸ் வாரியர் ட்ரோன் ஒரு யுத்த நேரத்துல மனிதர்களால் இயக்கப்படும் விமானங்களோடு இணைந்து ஆபரேஷன்கள்ல ஈடுபடும். அதாவது மனிதர்களால் இயக்கப்படும் விமானங்கள் ஒரு மதர்ஷிப் போல செயல்படும். அந்த மதர்ஷிப்ல இருந்து இந்த அன்மேன் கேட்ஸ் வாரியர் ட்ரோன்களுக்கு கட்டளைகளை பிறப்பிக்க முடியும். இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி சர்வேலன்ஸ், ரெகானசன்ஸ், தாக்குதல் போன்ற பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்தியா டெவலப் செய்து வரும் கேட்ஸ் வாரியர் ட்ரோன் விலை குறைவான ஒரு ட்வின் இன்ஜின் கொண்ட ட்ரோன்கள். கேட்ஸ் வாரியர் ட்ரோன்களை இயக்குறதுக்கு 2 PTAE-7 அப்படிங்கிற இன்ஜின் பயன்படுத்தப்படுது. கேட்ஸ் வாரியர் ட்ரோன்கள்னால எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி செல்ல முடியும். இதற்கு காரணம் இந்த ட்ரோன்கள் ஸ்டெல்த் திறன் கொண்டது. கேட்ஸ் வாரியர் ட்ரோன்னால கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் எதிரிகளின் எல்லைக்குள் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்த முடியும். HAL நிறுவனம் இந்த கேட்ஸ் வாரியர் ட்ரோன்களை டெவலப் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க. கேட்ஸ் வாரியர் ட்ரோன்னால அதிகபட்சமா 2100 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ட்ரோன்கள்னால மாக் 0.9 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். கேட்ஸ் வாரியர் ட்ரோன்ல 4 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இதுல 2 ஹார்ட் பாயிண்ட்ஸ் ட்ரோனோட உள்புறத்திலையும் மீதமுள்ள 2 ஹார்ட் பாயிண்ட்ஸ் ட்ரோனோட வெளிப்புறத்திலையும் இருக்கு. இந்த ட்ரோன்கள்னால கிட்டத்தட்ட 600 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். கேட்ஸ் வாரியர் ட்ரோன்ல எலக்ட்ரோ ஆப்டிகல் மற்றும் இன்ஃப்ராரெட் பேலோடுகளையும் இணைக்க முடியும். கேட்ஸ் வாரியர் ட்ரோன்ல ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டரே ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டமும் இந்த ட்ரோன்ல இருக்கு. இதனால இந்த ரடார் மற்றும் இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டத்தை பயன்படுத்தி டார்கெட்டுகளை கண்டுபிடித்து மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். கேட்ஸ் வாரியர் ட்ரோன்ல தரை இலக்குகளை தாக்குவதற்கு ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம நியூ ஜெனரேஷன் க்ளோஸ் காம்பாக்ட் மிசைல்களும் இந்த
ட்ரோன்ல இணைக்கப்பட்டிருக்கு. வானிலிருந்து வான் இலக்குகளை தாக்குவதற்கு MBDA நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஆஸ்ட்ரா மிசைல்கள் இந்த ட்ரோன்ல இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம AIF லாய்டரிங் யூனிட்ஸும் இந்த ட்ரோன்ல இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி எதிரி எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்த முடியும். ஒரு கேட்ஸ் வாரியர் ட்ரோனை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 5 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகும். இது போன்ற காம்பாக்ட் ஏர் டீமிங் சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு மிகவும் முக்கியமான காரணம் ஒரு யுத்த நேரத்துல பைலட்டுகளை பயன்படுத்தி ரிஸ்கியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்யாமல் இது போன்ற அன்மேன் ட்ரோன்களை பயன்படுத்தி செய்ய முடியும். இதன் மூலமா மனித உயிரிழப்புகளை பெருமளவில் குறைக்க முடியும். இரண்டாவது அப்டேட், இந்தியா தொடர்ந்து தன்னுடைய கன்வென்ஷனல் மிசைல் பவரை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில 2 விதமான மிசைல்களை இந்தியா அதிக அளவில் டெவலப் செய்து வந்து கொண்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது இந்தியா அதிக தூரம் தாக்குதல் வரம்பு கொண்ட லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல்களையும் சப்மரீன்கள்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய சப்மரீன் லான்ச் க்ரூஸ் மிசைல்களையும் டெவலப் செய்யறதுல அதிக முனைப்பு காட்டி வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இன்னும் சில வருடங்கள்ல அதிக அளவிலான லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல்கள் மற்றும் சப்மரீன் லான்ச் க்ரூஸ் மிசைல்கள் இந்திய படையில் இணைக்கப்பட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதே போன்று 1000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களையும் அதிக அளவில் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2 மிசைல்களையும் டெவலப் செய்யறதுக்கு DRDO நிறுவனம் பலவிதமான ஆராய்ச்சிகளை செய்து வந்து கொண்டிருப்பதா சொல்லப்படுது. DRDO ஏற்கனவே இந்திய தரைப்படைக்காக பிரளய் பாலிஸ்டிக் மிசைல்களை வெற்றிகரமா டெவலப் செஞ்சு கொடுத்திருக்காங்க. இந்த பிரளய் மிசைல் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைலை பயன்படுத்தி தரையில் இருந்து தரை இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த பிரளய் மிசைல்களை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 150 முதல் 500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். ஏற்கனவே இந்தியாவின் முப்படைகள்ல உலகின் ஃபாஸ்டஸ்ட் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலான பிரம்மோஸ் மிசைல் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்களை தரை, ஆகாயம் மற்றும் கடல்ல இருந்து இந்தியாவால் பயன்படுத்த முடியும். ஆனா பிரம்மோஸ் மிசைலோட விலை அதிகமாயிருக்கு. அதனால இந்தியா ஒரு நீண்ட நாள் யுத்தத்தை சமாளிக்கணும்னா உள்நாட்டிலே தயாரிக்கப்படும் விலை குறைவான லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல்களும் சப்மரீன் லான்ச் க்ரூஸ் மிசைல்களும் அதிக அளவில் தேவைப்படும். இதன் காரணமா தான் இந்தியா இந்த 2 மிசைல்களை டெவலப் செய்யறதுக்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்திய படையில் பிருத்திவி, அக்னி, ஷௌரியா போன்ற அதிநவீன மிசைல்கள் இருக்கு. ஆனா இந்த மிசைல்கள் நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல்கள். இந்த மிசைல்களை அணு ஆயுத தாக்குதல்களுக்காக மட்டுமே இந்தியா பயன்படுத்துவாங்க. அதனால தன்னுடைய கன்வென்ஷனல் ஃபயர் பவரை அதிகரிப்பதற்கு இது போன்ற மிசைல்களை இந்தியா தற்போது டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. மூன்றாவது அப்டேட், முன்னாள் முப்படை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் அவர்கள் 2021 வருடம் இந்தியாவுக்கு சீனா போன்று ஒரு ராக்கெட் போர்ஸ் படையணி தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ராக்கெட் போர்ஸ் படையணியை உருவாக்குவதற்கு பிபின் ராவத் அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டாரு. சீனா தன்னிடம் உள்ள கன்வென்ஷனல் மற்றும் நியூக்ளியர் மிசைல்களை ஒருங்கிணைத்து ராக்கெட் போர்ஸ் அப்படிங்கிற ஒரு படையணியை உருவாக்கி இருக்காங்க. இந்த படையணியோட வேலை ஒரு யுத்த நேரத்துல நான் கான்டாக்ட் வார்ஃபேர் ஆபரேஷன்கள்ல ஈடுபடுவது. அதாவது தொலை தூரத்தில் உள்ள எதிரிகளின் இலக்குகள் மீது இந்த ராக்கெட் போர்ஸ் படையணி தாக்குதல் நடத்தும். இந்தியாவிடம் பலவிதமான மிசைல்கள் இருந்தாலும் இந்த மிசைல்கள் ஒருங்கிணைக்கப்படவில்லை. அதை ஒருங்கிணைத்து ஒரு ராக்கெட் போர்ஸ் படையணியா உருவாக்கணும் அப்படிங்கிற யோசனையை திரு பிபின் ராவத் அவர்கள் தான் முதல்ல சொன்னாரு. இந்தியா இன்டகிரேட்டட் ராக்கெட் போர்ஸ் அப்படிங்கிற ஒரு படையணியை உருவாக்குவதற்கு தற்போது முடிவு பண்ணி இருக்காங்க. இதனை தொடர்ந்து ராக்கெட் போர்ஸ் படையணியில இணைப்பதற்கு ஷார்ட் ரேஞ்ச் மற்றும் லாங் ரேஞ்ச் கன்வென்ஷனல் மிசைல்களை இந்தியா அதிக அளவில் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இன்டகிரேட்டட் ராக்கெட் போர்ஸ் படையணியில பிரம்மோஸ் மிசைல்ஸ், பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ், பிரளய் மிசைல்ஸ் மற்றும் சப்சானிக் க்ரூஸ் மிசைல்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில இந்திய விமானப்படை மற்றும் தரைப்படையில பிரம்மோஸ் மிசைல்களை இயக்கக்கூடிய வீரர்களை தரைப்படையும் விமானப்படையும் எக்ஸ்சேஞ்ச் செய்து பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் மூலமா இந்திய விமானப்படை வீரர்கள் இந்திய தரைப்படை பயன்படுத்தக்கூடிய பிரம்மோஸ் மிசைல்களை இயக்க முடியும். அதே வேளையில இந்திய தரைப்படை இந்திய
விமானப்படை பயன்படுத்தக்கூடிய பிரம்மோஸ் மிசைல்களை இயக்க முடியும். இதனால ஒரு யுத்த நேரத்துல இந்திய விமானப்படையும் இந்திய தரைப்படையும் ஒருங்கிணைந்து செயல்பட முடியும். இந்தியாவின் இன்டகிரேட்டட் ராக்கெட் போர்ஸ் படையணியின் பிரதான மிசைலா பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. இதனால ஏற்கனவே இந்தியாவின் முப்படைகள்ல பயன்படுத்தப்படும் பிரம்மோஸ் மிசைல்களை இயக்கக்கூடிய படை வீரர்களுக்கு இது போன்ற பயிற்சிகளை கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் இன்டகிரேட்டட் ராக்கெட் போர்ஸ் படையணி உருவாக்கப்படும் பொழுது இந்த வீரர்களால் மிக எளிதா ஒருங்கிணைந்து செயல்பட முடியும். இந்தியா உருவாக்க உள்ள இந்த இன்டகிரேட்டட் ராக்கெட் போர்ஸ் படையணியில சாதாரண கன்வென்ஷனல் மிசைல்கள் மட்டுமே இணைக்கப்பட உள்ளது. இதற்கு காரணம் நியூக்ளியர் மிசைல்களை கையாள்வதற்கு இந்தியா ஏற்கனவே ஸ்ட்ராட்டஜிக்கல் போர்ஸ் கமாண்ட் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கி இருக்காங்க. இந்த அமைப்பு தான் இந்தியா ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்கன்னா அக்னி, பிருத்திவி போன்ற மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவாங்க. இந்த இன்டகிரேட்டட் ராக்கெட் போர்ஸ் படையணி மட்டும் வெற்றிகரமா உருவாக்கப்பட்டால் இந்தியாவிடம் உள்ள அனைத்து விதமான கன்வென்ஷனல் மிசைல்களும் ஒருங்கிணைக்கப்படும். இதனால நான் கான்டாக்ட் வார்ஃபேர் ஆபரேஷன்கள்ல இந்திய முப்படைகளால் மிக சிறப்பா செயல்பட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.